நீங்களே வதந்திகள் சொல்லிட்டீங்க. நேற்று ஆளுநர் கூட பார்க்கும்போது மருத்துவ குழுவை தான் சந்திச்சிருக்காரு நேரடியா. மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் கூறியதை தாண்டி தமிழக ஆளுநர் பொறுப்பில் இருக்கும் ஆளுநர் நேற்று விடுத்த அறிக்கை திருப்திகரமானதாக இல்லை. முதல்வர் அவர்கள் விரைவாக குணம் பெற்று வருகிறார் என்று ஒற்றை வரியில் அவருடைய அறிக்கை முதல்வரின் உடல்நிலை குறித்து கூறியிருக்கிறது. காய்ச்சலுக்காகவும் நீர்ச்சத்து குறைவுக்காகவும் அனுமதிக்கப்பட்ட முதல்வர் அவர்கள் கிட்டத்தட்ட 10 நாட்களாக கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் இருக்கிறார் என்பது பொதுமக்களிடையே அவருடைய உடல்நிலை குறித்து அறிந்து கொள்வதற்கான எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறது. இதனை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு உள்ளது. முதல்வர் அவர்கள் அனைவருக்குமானவர், ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குரியவர். அவர் விரைவில் பூரண நலம் பெற்று வழக்கமாக பணிகளை தொடர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் விரும்புகிறது, வாழ்த்துகிறது, மனப்பூர்வமாக வாழ்த்துகிறது. ஆனால் முதல்வர் அவர்களின் உடல்நிலை குறித்த வதந்திகள் பரவுவதற்கு தமிழக அரசு மேலும் இடம் கொடுக்கக்கூடாது. வதந்திகள் என்று அதை நாம் சொன்னாலும் மக்கள் வதந்திகளை வதந்திகளாக மட்டுமே பார்ப்பதில்லை. எனவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும். அவருடைய உடல்நிலை குறித்த முழு அறிக்கையை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அல்லது புகைப்படமோ வீடியோ பதிவோ தேவையில்லை. ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிக்கை, அவர் உடல்நலம் குறித்த முன்னேற்றம் குறித்த ஒரு தெளிவுபடுத்துகிற அறிக்கை தேவைப்படுகிறது. இது ஒட்டுமொத்த பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. முதல்வரோட புகைப்படம் வெளியிடணும்னு திமுக தலைவர் கோரிக்கையை முன்வைச்சாரு. அதுக்கு மார்க்கெட்டை நிலம் தெரிவிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் விடுக்கப்பட்ட கோரிக்கையாகத்தான் பார்க்க வேண்டும். இதில் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை. இதில் ஏதோ ஒரு அரசியல் இருப்பதாகவும் நாம் பார்க்க வேண்டியதில்லை. அனைவருக்கும் அவருடைய உடல்நலம் முன்னேற வேண்டும், அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. பொதுமக்களிடையே எழுந்துள்ள ஐயத்தை தெளிவுபடுத்துவதற்காக இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கலாம். ராம்குமார் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது அவருடைய சொந்த கிராமத்தில். விடுதலை சிறுத்தைகள் பெரும்பான்மையாக அந்த அடக்கத்தில் கலந்து கொண்டார்கள். என்னால் அதில் கலந்து கொள்ள இயலவில்லை. ராம்குமார் ஒரு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவர் குற்றம் சாட்டப்பட்டவரே தவிர குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்படவில்லை. சுவாதி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரே நபர், கைது செய்யப்பட்ட ஒரே நபர், சாட்சியாக இருக்கிற ஒரே நபர் அவர்தான். அப்படி ஒற்றை நபராக இருக்கிற அந்த சாட்சியத்தை பாதுகாக்க தமிழக அரசு அல்லது சிறைத்துறை தவறிவிட்டது என்பது அதிர்ச்சிக்குரியது, வேதனைக்குரியது, எல்லாவற்றையும் விட வலுவான சந்தேகத்திற்குரியதாக மாறியிருக்கிறது. ஹை செக்யூர்ட் பிளாக், உயர் பாதுகாப்பு வளையத்தில் அவர் வைக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உயர் பாதுகாப்பு வளையமான பகுதியிலே இருந்தவர் மிகச் சாதாரணமாக மின்கம்பியை எடுத்து கடித்தார் என்று சொல்லுவதை ஏற்க முடியவில்லை. அடுத்து இஎல்சிபி என்கிற இஎல்சிபி, எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக் என்று சொல்லப்படுகிற ஒரு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் அங்கே மின் இணைப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. யாராவது அந்த மின் பெட்டியை தொட்டாலோ அல்லது மின்கம்பியை அந்த வயர் பிடித்து இழுத்தாலோ ஒட்டுமொத்தமாக மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுவிடும், தன்னியல்பாகவே அது துண்டிக்கப்பட்டுவிடும் என்று சொல்லப்படுகிற ஒரு ஹை செக்யூர்ட் பிளாக்கிலே அவர் வைக்கப்பட்டிருந்தார். அப்படி இருக்கிற போது அவர் சென்று மின்பெட்டியை உடைத்து அந்த சுவிட்ச் போர்டு
அதை உடைத்து அதிலிருந்து வயரை இழுத்து பல்லால் கடித்தார் என்று சொல்லுவதை ஏற்க முடியவில்லை. ஆகவேதான் ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்த ஒருவர் மிகச் சாதாரணமாக தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லுகிற போது அதை அரசு தரப்பில் அறிவியல் பூர்வமாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கோருகிறது. அதில் எமக்கு எந்த வேறு உள்நோக்கமும் கிடையாது. உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் நாம் அணுகியது எதற்காக என்றால், பாதிக்கப்பட்டவர் தரப்பில் தாம் விரும்புகிற ஒரு வழக்கறிஞரையோ அல்லது ஒரு மருத்துவரையோ உடன் வைத்து கொள்ளலாம் என்கிற உரிமையை நிலைநாட்டுவதற்காகத்தான். அரசு மருத்துவர்களே கூடாது என்று நாம் சொல்லவில்லை. அரசு நிறுவனத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றும் நாம் கூறவில்லை. ஒரு ரைட், விக்டிம்ஸ்க்கான ஒரு ரைட், அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கான ஒரு முயற்சி. திவ்யா இளவரசனுடைய வழக்கில், கோகுல்ராஜ் வழக்கில் அவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. தனியார் மருத்துவர் ஒருவர் அதிலே நியமிக்கப்பட்டார். அது ஹைகோர்ட்டிலேயே அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. ஆனால் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் மட்டும் கடுமையான பிடிவாதத்தோடு இருந்தது ஏன் என்று விளங்கவில்லை. எனவே சுவாதி கொலையை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ராம்குமார் இறப்பையும் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இது எங்களுடைய வேண்டுகோள். காவிரி நீர் பிரச்சனையில் தொடர்ந்து கர்நாடக அரசு மத்திய அரசுக்கு எதிராக, உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக, தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. இன்னும் மத்திய அரசு அமைதி காப்பது ஏனென்று விளங்கவில்லை. அக்டோபர் 3ஆம் தேதி நாளை கெடு காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு மேலாண்மை வாரியத்தை அமைத்தாக வேண்டும் என்று அக்டோபர் 3 கெடு விதிக்கப்பட்ட நாள். கர்நாடக அரசு, அங்குள்ள அரசியல் கட்சிகள் எடுத்திருக்கிற முடிவு என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர்ந்திருக்கிற ஒரு நெருக்கடி. இப்போது சட்டம் பேசப்போகிறதா அல்லது அரசியல் தனது செல்வாக்கை நிலைநாட்டப் போகிறதா என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. முன்னாள் பிரதமர் தேவை கவுடா அவர்கள் கூட அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து பிரதமர் பொறுப்பிலே இருந்தவர், தேசிய அளவிலான பார்வையை கொண்டவர், தேசிய ஒருமைப்பாட்டின் மீது நம்பிக்கை கொண்டவர். ஆனால் அவரே இன்றைக்கு ஒரு அரசியல் அழுத்தத்தை கொடுக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு அரசியல் அழுத்தத்தை கொடுக்கிறார். இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர்ந்திருக்கிற ஒரு பெரும் சவாலாக மாறியிருக்கிறது. ஆக இந்திய அரசு அங்கே நடக்கிற அரசியலுக்கு பணியப் போகிறதா அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மதிப்பை காப்பாற்றப் போகிறதா? நாளை தெரியும்.